வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் 81ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டையில் உன்னை சோதித்து அறிந்தேன். ஹல்லேலூயா. மிக அழகாக ஆண்டவர் ஒரு வசனத்தை நமக்கு சொல்லுகிறார். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இந்த வருஷத்தில் எத்தனையோ நெருக்கங்கள் கடந்து வந்தது. இந்த வருஷத்தில் எத்தனையோ பிரச்சனைகளுக்குள்ளே நடந்திருக்கிறோம். இந்த வருஷத்தில் எத்தனையோ போராட்டங்களில் தேவ சமூகத்தில் முட்டங்கால் இட்ட ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா, என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் மாறாதா என்று கண்ணீரோடு கேட்ட நாட்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜெபித்தாய், நீ கூப்பிட்டாய், நான் உன்னை எல்லா இக்கட்டுகளிலிருந்து உன்னை தப்புவித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் நிறைவில் திரும்பி பார்க்கும் பொழுது அருமையான ஐயா ஃபாதர் பெர்க்மன்ஸ் ரொம்ப அழகான ஒரு பாடலை சொல்லியிருப்பார். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் 12 மாதமும் நம்மை கண்ணின் மணி போல ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படி கருவிலை சுமக்கிறார்களோ அதே போல நம்மை கர்த்தர் சுமந்தார். ஒரு பாதுகாப்பாய் கர்த்தர் வழி நடத்தினார். நம்முடைய ஜெபங்களை கேட்டு அவர் நம்மை விசாரித்து நமக்கு ஆறுதலை வரப்பண்ணினார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. 2வது எழுதப்பட்டிருக்கிறது, இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். இடி முழக்கம் எங்கே உண்டாகும்? மேகத்தின் நடுவிலே உண்டாகும். அதுக்குள்ளே போகிறது சாதாரண விஷயம் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நான் உனக்கு என்ன பண்ணேன்? ஆன்சர் பண்ணிகிட்டே இருந்தேன். நீ என்னை பார்த்து கூப்பிட்டாய். என் வாழ்க்கையில் நெருக்கம் வரும்போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுருக்குறோம், பிரச்சனை வரும்போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுருக்குறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இடி முழக்கத்தின் நடுவிலும் கூட நான் உனக்கு உத்தரவு அருளினேன் என்று சொல்லுகிறார். 3வது ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டையில் உன்னை சோதித்து அறிந்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. பலர் நினைக்கிற ஒரு காரியம், ஐயா ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு, ஆன்சர் கொடுத்திருக்கிறார், ஆனால் ஆண்டவர் என்னை சோதித்து கொண்டே இருக்கிறாரு. 12 மாதமும் சோதனை என்கிற ஒரு போராட்டத்திற்குள்ளேயே நான் வாழ்ந்திருக்கிறேன். வசனம் சொல்லியிருக்கிறது, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த 12 மாதமோ என் வாழ்க்கையில் நான் சோதனைகளே பார்த்து கொண்டிருந்திருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள், இன்னல்கள், பிரச்சனைகளை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனையை இதுவரைக்கும் தாங்கின தேவ பிள்ளைகள் நீங்கள் பாக்கியவான்கள். வருகிற 2026 உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக தேவன் முடிசூட்டுவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. தாவீது மிக அழகாக சொல்லுகிறார், மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டையில் சோதித்து அறிகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு 2 அனுபவங்களை சொல்ல போகிறேன். தேவனுடைய சோதனை நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்று வேத புஸ்தகத்தின் உதவியோடு வேகமாய் உங்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது மேரிபா என்கிற காரியம் 2 இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. விசேஷமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் கானானுக்கு நேராக வரும் பொழுது முதல் மேரிபாவை குறித்து வாசிக்கும் பொழுது யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதிலே ரெபிதீம் என்கிற ஒரு இடத்தின் பக்கத்திலே மேரிபா என்கிற ஒரு இடத்தை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மோசே இடத்திலே வந்து முறையிடுகிறார்கள், ஐயா நானும் என்னுடைய பிள்ளைகளும் மரித்து கொண்டிருக்கிறோம். எகிப்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு நல்ல தண்ணி கிடைத்தது, நல்ல சாப்பாடு கிடைத்தது, ஆனால் இன்றைக்கு நாங்கள் உடைத்து கொண்டிருக்கிறோம். எங்களை இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே, நாங்களே அந்த கானானுக்குள் வர வேண்டும், ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில் செய்தீர்கள் என்று மோசையோடு முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். மோசே ஆண்டவரிடத்தில் போய் கேட்கிறார், அப்பா என்ன செய்யட்டும் என்று கேட்கிறார். அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது
இஸ்ரவேல் ஜனங்கள் விதமாக சொல்லுகிறார்கள், இஸ்ரவேல் புத்திரர் வாதாடின நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். ஆண்டவரை டெஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு சோதனை வருது நம்முடைய வாழ்க்கையில், நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மேரிபாவின் சோதனை என்றால் என்ன தெரியுமா? பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வரலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குறைவுகள் வந்தது. தண்ணீர் பற்றாக்குறை, ஜனங்கள் கொத்து கொத்தாக சாகிற நிலைமை. அவர்கள் கேட்கிறார்கள், கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா என்று கேட்கிறார்கள். ஒருவேளை இந்த 12 மாசமோ நம்ம ஆண்டவற்றை ஒருவேளை ஆண்டவற்றை கேட்டிருக்கலாம். ஆண்டவரே, நீர் உண்மையில இருக்கிறீரா? என் ஜெபத்தை கேட்கிறீரா? உங்க காது இருக்குதா, கண் இருக்குதா? என் பிரச்சனைகளை பார்க்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த சோதனைகளை உன்னுடைய வாழ்க்கையில் நான் அனுமதித்திருக்கிறேன். ஆனால் யோபுவை போல உத்தமமாக கடைசி வரைக்கும் ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறீர். தகப்பனே, நீர் எதையும் குறையாக மாற்றுகிற தேவன் அல்ல. உமக்கு ஒரு திட்டம் உண்டு. என் வாழ்க்கையில் சோதனை வந்தாலும் நீர் என்னை ஆசீர்வதிப்பீர் என்று தேவ சமூகத்தில் யார் காத்திருக்கிறார்களோ, அந்த சோதனைகளை யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுடைய ஜெபத்தை கேட்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். புரிகிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த 12 மாசமும் எத்தனையோ குறைவுகள், 12 மாசமும் எத்தனையோ நெருக்கங்கள், தண்ணீர் பற்றாக்குறைய போல இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்கிற நிலைமைக்குள்ள நம்ம வந்து விடவே கூடாது. ஒருவேளை 2026 நெருக்கம் வரலாம். வந்தாலும் கூட ஆண்டவரை பார்த்து சொல்லணும், யோபு போல, ஆண்டவரே இந்த சோதனை என் வாழ்க்கையில் நீங்கள் வர அனுபவிச்சிருக்கிறீங்கன்னா உமக்கு ஒரு திட்டம் உண்டாப்பா. நீர் என்னை பொன்னாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறீர். நீர் புடமிட்ட பிறகு என்னை பொன்னாக மாற்றுவீர் என்று தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது ஆவியானவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. லாசரு இயேசு கிறிஸ்துடைய நெருக்கமான நண்பன், நல்லா நெருங்கின ஒரு ஃப்ரெண்ட். ஆனால் ஒரு நாள் லாசரு மரித்து போனான். லாசரு மரித்த உடனே கூட இருந்த ஜனங்கள்லாம் சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசு வந்து விடுவார். இயேசு வந்தால் லாசரு உயிரோடு எழும்பி விடுவான். காரியங்களை சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இயேசு வரவில்லை. அடக்கம் செய்து முடித்து விட்டார்கள். ஒரு நாள் போகிறது, 2 நாள் போகிறது, 3வது நாள் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இயேசுலாம் ஒரு தெய்வமே இல்லை. இயேசுவை நம்பி என்னதான் கிடைச்சது? அவருடைய நண்பனுக்கே நல்லது நடக்கலை, அவனை ஆராதித்தவனுக்கே நல்லது நடக்கலை. பல நேரத்தில் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்முடைய சூழ்நிலைமை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவன் ஆராதிச்சு என்ன பிரயோஜனம்? இவன் துதிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த சபைக்கு போய் எந்த பிரயோஜனம்? பிரயோஜனம்னு கேட்டு நம்மளை பிரயோஜனம் இல்லாதவனாக மாற்றி விடுவார்கள். இயேசு முடிகிற தருவாயில் அந்த இடத்துல கடந்து வருகிறார். வந்து நிற்கும் பொழுது ஒருவேளை எல்லாரும் ஏளனமாக பார்த்துடலாம். எப்படி நடக்கும்? எந்த அற்புதம் நடக்கும்? அற்புதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அவன் தான் இறந்து அவனை தூக்கி அடக்கம் பண்ணியாச்சு, கல்லறைக்குள்ளே வச்சாச்சு. இனி எப்படி அவன் உயிரோடு எழும்புவான் என்று ஆச்சரியமாய் பார்த்தவர்கள் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தார். லாசரின் கல்லறை கிட்டே வந்து ஒரே ஒரு வார்த்தையை சொன்னால், லாசருவே வெளியே வாய்ந்து சொன்னார். யாரெல்லாம் ஏளனமா பேசுறாங்களோ நிச்சயமா சொல்றேன், அந்த சிச்சுவேஷன்ல இருந்திருப்பார்களே, ஆனால் எல்லாருடைய வாய்களும் அன்றைக்கு மூடப்பட்டிருக்கணும். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியும். இன்னைக்கும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய முடியும். ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவர் நம்மை சோதனைக்குள்ளே அனுமதிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்ம பிரச்சனைக்குள்ள அனுமதிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை போராட்டங்களுக்குள்ள அனுமதிக்கும் பொழுது, ஆண்டவரை பார்த்து ஒரு நாள் கேட்கக்கூடாது, ஆண்டவரே நீர் உயிரோட தான் இருக்கிறீரா? ஆண்டவரே நீர் மெய்யான தேவன் தானா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவரா என்கிற கேள்விய வாழ்க்கையில ஒரு நாளும் கேட்கக்கூடாது. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதாவது டவுட்டே இருக்கக்கூடாது ஆண்டவருக்கு மேல. சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடும். ஒரு ராஜா வயதான நாட்களிலே அவர் யோசித்தார், என்னுடைய காலத்திற்கு பிறகு என்னுடைய நாட்டை ஆளுவதற்கு நல்ல அருமையான ஒரு ராஜாவை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று எண்ணினார். யோசிக்கும் பொழுது அந்த நாட்டில் 4 அதிபதிகள், அவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக,
பலத்திலே சிறந்தவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது யோசித்தார், பரவாயில்ல, இந்த 4 பேர்ல ஒருத்தருக்கு இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய அந்த சிங்காசனத்தை கொடுப்போம் என்று முடிவெடுத்தார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில யோசிக்கிறார், 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேருக்கும் ஒரு போட்டி அல்லது ஒரு பந்தயம் வைக்க வேண்டும். அதிலே யார் முதலிடத்திலே வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். என்ன யோசித்தார் தெரியுமா? ஒரு அழகான ஒரு பூட்டு, அந்த பூட்டு ரொம்ப விசித்திரமான ஒரு பூட்டு. கணிதம் தெரிந்திருக்க வேண்டும் அந்த பூட்டை துறக்க வேண்டுமானால். அதே போல சில வித்தைகள் தெரிந்திருந்தால் மாத்திரம்தான் அந்த பூட்டை திறக்க முடியும். ஒரு நாள் இந்த 4 அமைச்சர்களை கூப்பிட்டு சொன்னாரு, எப்பா, நான் உங்க 4 பேருக்கும் ஒரு போட்டி வைக்க போறேன். அந்த போட்டியில யார் முதலிடத்திலே வருகிறீர்களோ அவர்களுக்கு இந்த சிங்காசனத்தை கொடுக்க போகிறேன் என்று சொன்னார். 4 பேரும் ரெடி ஆகிட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டு சொன்னாரு, ஐயா, ஒரு பூட்டு கொடுப்பேன், அந்த பூட்டை யாரு சரியா திறக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ராஜ்யம் அப்படின்னாரு. ஆனா இந்த போட்டியில பங்கேற்று விட்டு நீ தோற்று போனால் உனக்கு தண்டனை கிடைக்கும் என்று சொன்னார். 4 பேர் வீட்டுக்கு போறான். அன்னைக்கு நைட்டு வீட்டில் போய் அமைச்சர் உட்கார்ந்து புக்கெல்லாம் புரட்டுறான். பூட்டு எப்படி திறக்கணும், எப்படிப்பட்ட மேத்தமெட்டிக்ஸ் உள்ள இருக்குது, எப்படிப்பட்ட பிசிக்ஸோட செய்திருப்பார்கள், வித்தியாசமான பூட்டெல்லாம் படிக்கிறான். 3 பேர் நைட்டு தூங்கவே இல்லை. 4வது ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறான். இதெல்லாம் படிச்ச என்னையா புரோஜனம் சொல்லிட்டு சந்தோஷமா தூங்கிட்டார். அடுத்த நாள் காலையில் ராஜ அரசவையில் இந்த போட்டியை வைக்கிறார்கள். யார் ராஜாவாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற அழகான போட்டியை நடத்துகிறார்கள். அப்பொழுது இந்த 4 பேரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ராஜா ஒரு அழகான பயங்கரமான ஒரு பூட்டை கொண்டு வந்து இந்த அமைச்சர்களுக்கு முன்பதாக வைக்கிறார். 4 பேரும் பார்க்குறான். 3 பேர் நினைக்கிறான் மனசுக்குள்ள, ஒருவேளை நான் இந்த போட்டியில் பங்கேற்று விட்டு தோற்று விட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? பனிஷ்மெண்ட் கிடைக்கும். பூட்டை பார்த்தா பயங்கரமா இருக்குது, பூட்டை திறக்கவே முடியாது, எப்படி திறக்க முடியும்னு பயந்து டவுட்ல அமைதியா உட்கார்ந்துருக்கிறான். ராஜா கேட்கிறது, எப்பா, உங்களுக்கு திறக்கணும்னு விருப்பமே இல்லையா? உங்களுக்கு இந்த ராஜாவாக வேண்டும் என்று எந்த விருப்பம் இல்லையா என்று கேட்கிறார். அவங்க சொல்றாங்க, ஐயா, இதை திறக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, there is no chance. நைட்டு 3 மணி வரைக்கும் படிச்சிருக்கிறோம், புக்கு படிச்சிருக்கிறோம், பிசிக்ஸ் படிச்சிருக்கிறோம், மேக்ஸ் படிச்சிருக்கிறோம், முடியல. ஆனால் 4வது ஒருத்தர் எழுப்பி வந்தான். அமைச்சர் வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு சரி ட்ரை பண்ணும் அப்படின்ட்டு கிட்ட போனார். பாருங்க, பூட்டு ஆல்ரெடி திறந்துதான் இருந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. பல நேரத்தில் நம்ம டவுட் படுறோம், அது திறக்க முடியாதோ, இந்த காரியம் நடக்காதோ, இயேசுவால செய்ய முடியாதோ என்கிற சந்தேகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யார் என்னுடைய சபைக்கு வந்து கர்த்தரை உண்மையாய் ஆராதித்து என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நம்புகிறீர்களோ, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் பூட்டுகளை திறக்க, வாசல்களை உடைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த அமைச்சர் திறந்து விட்டார். ராஜா சொன்னாரு, எப்பா, இவ்வளவு ஈஸியான காரியம் நேற்று நைட்டு 3 மணி வரைக்கும் படிக்க தேவையில்லை. யாரு சந்தோஷமா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, எத்தனை சோதனை வந்தாலும் பரவாயில்ல, என் தேவனை தப்புவிப்பார் என்று காத்திருக்கிறீர்களோ, அவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் அற்புதங்களை செய்ய அவர் கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ராஜா அவனை அடுத்த ராஜாவாக அவனை அபிஷேகம் செய்தார். உங்களையும் கர்த்தர் அபிஷேகம் செய்யும்படியாக விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை கர்த்தர் செய்யும்படியாக விரும்புகிறார். சோதனைகள் வரும் பொழுது முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம், எந்த நேரத்திலும் ஆண்டவரே நீங்க உயிரோட தான் இருக்கிறீங்களாப்பா, இயேசுன்னு ஒரு தெய்வம் இருக்குதான்னு கேள்வியை மட்டும் கேட்றாதீங்க. யோபுவை போல சொல்லுங்க, எத்தனை நஷ்டங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகளுடைய வாழ்க்கையில் வந்தாலும், எத்தனை போராட்டங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும், அவர்தான் மெய்யான தெய்வம் என்று யார் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ, நிச்சயமாய் தேவ ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி உங்களை அலங்கரிக்க அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், நோ டவுட். தேவனுக்கு மேல சந்தேகமே இருக்கக்கூடாது. சோதனை வரும்பொழுது ஆண்டவருக்கு மேல உயிரோட தான் இருக்கிறீங்களா, அல்லது வாழ்ந்துட்டு தான் இருக்கிறீங்களா, பார்த்துட்டு தான் இருக்கிறீங்களான்னு ஆண்டவரை பார்த்து ஒரு நாளும் கேட்கக்கூடாது. 2வது, அடுத்த ஒரு மேரிபாவை குறித்து உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன்.
வேத புஸ்தகத்தில் எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, இதே போல ஒரு சம்பவம் மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. இதே போல தண்ணி பற்றாக்குறை முதல்ல பார்க்கிறோம், அது ஒரு இடத்துல நடக்கிறது. அந்த இடத்தினுடைய பேரு ரெபிதீம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த மெரிபா இருக்கிற இடம் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது காதேஷ் பக்கத்தில் இருக்கிற மெரிபா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறார்கள், மறுபடியும் தண்ணி குறைவுபட்டது. சொல்றாங்க மோசையை பார்த்தியப்பா, என் பிள்ளைங்கள்லாம் செத்துட்டு இருக்கிறாங்க, 11 நாளில் போய் சேர வேண்டிய கானான் தேசம் வருஷமாக இழுத்துட்டே போகுது, சுத்திக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் என்னுடைய ஜனங்கள் மடிந்து கொண்டே இருக்கிறார்களே, என்ன செய்யட்டும் என்று கேட்கிறார். இவர்கிட்ட சண்டை போடுறாங்க. அப்போ மோசே ஆரோடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் மோசையை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், மோசே நீ அந்த கன்மலையை பார்த்து பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூட்டி வர செய்து அவர்கள் கண்முன்னே கண்மலையை பார்த்து பேசுவாயாக. ஆண்டவர் என்ன சொல்றாரு, எப்பா நீ பேசணும் அப்படிங்கிறார். ஆனால் மேரிபாவுடைய சோதனை என்ன தெரியுமா, ஆண்டவர் பேசணும்னு சொன்ன இடத்துல மோசே என்ன பண்ணாரு, கோலை எடுத்து அடிக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு கீழ்ப்படி அப்படிங்கிறார். ஆனால் நம்ம சொல்றோம் இல்லை இல்லை இல்லை, நான் வசனத்தை கீழ்ப்படிய மாட்டேன், சோதனை வந்தவன சொல்றோம் சபைக்கு வரமாட்டேன், பிரச்சனை வந்தவன சொல்றோம் ஜெபம் பண்ண மாட்டேன், கொஞ்சம் நெருக்க வந்தவன இனி ஆராதித்து என்ன பிரயோஜனம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை வாழ்க்கையில் நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். சோதனை வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்க, வசனத்தை தேடுங்க, ஜெபத்தை தேடுங்க, தேவ சபையோடு இருக்கிற ஐக்கியத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. யார் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் சோதித்த பின்பு பொன்னாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சோதனை வரும்பொழுது ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டிய ஒரு மிக அழகான காரியம் என்ன தெரியுமா, we need to obey the commandments of God. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரச்சனைகள் வரும்பொழுது லஞ்சம் வாங்கக்கூடாது, நெருக்கம் வரும்பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்யக்கூடாது, போராட்டம் வரும்பொழுது அங்கே போனால் சந்தோஷம் கிடைக்கும்னு உலக பிரகாரமான சந்தோஷத்தை தேடி தேவ பிள்ளைகள் ஓடக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், கீழ்ப்படிந்து பார், நெருக்கத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பார், போராட்டங்களில் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பார், பிரச்சனைகள் வரும்பொழுது தேவனுக்கு கீழ்ப்படிந்து பார். அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார், உன்னை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாப்பா ஒரு பேழை கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த நாட்களில் ஜனங்கள் மழை என்கிற ஒரு காரியத்தை வாழ்க்கையில் பார்த்ததில்லை. எல்லாரும் சொல்றாங்க, கேலி பண்றாங்க நோவாவை, என்னடா உனக்கு அறிவு இருக்குதா, பேழை கட்டணுமா, அதுல மழை வருமா, கர்த்தர் காப்பாற்றுவாரோ, நகைத்தார்கள். ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா, உண்மையாகவே ஒரு நாள் வந்தது, தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறினது, நோவாவும் குடும்பமும் பேழைக்குள்ளே போனார்கள். காரணம் என்ன தெரியுமா, நோவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். உலக மனுஷனை பார்க்கல, உலக மனுஷனை ஏளனமாய் பேசிடுவானோ, உலக மனுஷர்கள் ஒருவேளை என்னை குறையாய் பேசி விடுவார்களோ, உலக மனிதர்கள் என்னை குறித்து தவறுதலாக பேசி விடுவார்களோ, எந்த காரியத்தை எண்ணல. நோவா எண்ணின ஒரே ஒரு காரியம், நான் என் தேவத்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், நான் ஆராதிக்கிற தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்க வேண்டும். எல்லாம் ரொம்ப அழகா முடிந்தது. ஆண்டவர் கதவை பூட்டினார், மழை பெய்ய ஆரம்பித்தது. இப்போ வெளியே இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க, நோவா தயவு செய்து திறந்து கொடுப்பியா, நாங்களும் என்னுடைய குடும்பமும் உள்ளவர வாஞ்சையாக இருக்கிறோம், தயவு செய்து திறக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். எதை ட்ரை பண்ணியும் திறக்க முடியல. ஆண்டவர் நோவாவையும் குடும்பத்தையும் அந்த பேழையிருந்த சகல மிருகங்களையும் ஆண்டவர் நியமித்ததுபடி ஆண்டவர் காப்பாற்றினார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறார்.
இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நல்ல கிருபையை கொடுத்திருக்கிறாரு. இந்த 12 மாதமும் நல்ல பேழைக்குள்ள வைத்து ஆண்டவர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். எத்தனையோ புயல்கள், எத்தனையோ பெருங்காற்று, எத்தனையோ பிரச்சனைகளுக்குள்ள நம்முடைய கப்பல் போகும்போதெல்லாம், விசுவாச படகு போகும்போதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையை இதுவரைக்கும் தேற்றி இருக்கிறார். இனி உங்க வாழ்க்கையில எத்தனை சோதனை வந்தாலும் நம்ம நினைவுல இருக்க வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய வார்த்தையை மீறி, தேவன் எனக்கு மேல வைத்திருக்கிற கட்டளைகளை மீறி என் வாழ்க்கையில எதையும் செய்ய போறதில்லை. ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்தால், தேவ ஆவியானவர் அவர் புடமிட்டாலும் உங்களை பொன்னாக மாற்றுவார், சோதித்தாலும் உங்களை ஆசீர்வதிப்பார், நெருக்கத்திற்குள்ளே உங்களை நடத்தினாலும் யார் தேவனை தெய்வமாக பற்றி கொள்கிறார்களோ, இயேசுதான் எனக்கு தெய்வம், இயேசு என்னை காப்பாற்றுவார் என்று உண்மையான இருதயத்தோடு அவரை கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்குற 2 இடத்துலையும் பிரச்சனை வந்ததுக்கான ஒரே ஒரு காரணம் தெரியுமா? தண்ணி தான். ஒரு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. தண்ணி குறைவுபட்டதுனால தான் பிரச்சனையே வந்துச்சு. இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் இருக்கும் பொழுது அவர் ஜனங்களை பார்த்து கேட்கிறார், தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு ஆண்டவர் ஒரு தாகமாய் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ பரிசுத்தமாய் வாழுகிறாயா? தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழுகிறாயா? ஒரு தாகத்தோடு அவர் இருக்கிறார். இருக்கும் பொழுது அவருக்கு கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு கசப்பான காடியை கொடுத்தார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், முடிந்தது, இட்ஸ் ஃபினிஷ்ட். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் முடிவை கொண்டு வர விரும்பவில்லை. முடிவை பார்க்கிலும் யார் இந்த சோதனையில் நிலைத்திருந்த, ஆண்டவரே இந்த கல்வாரிக்குள்ளே நான் கடந்து வந்திருக்கிறேன், ஆண்டவரே இந்த சோதனைக்குள்ளே நான் வந்துட்டேன், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்ப்பா, நீங்கள் தான் என்னை ஆசீர்வதிக்கணும், நீங்கள் தான் என்னை வழி நடத்தணும் என்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாய் ஆண்டவர் இந்த வருஷத்தில் நீங்கள் சோதனைக்குள்ளே வந்திருக்கலாம், இந்த வருஷத்தில் நெருக்கத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த வருஷம் முழுவதும் பிள்ளைங்க வாழ்க்கையில் போராட்டங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த வருஷம் முழுவதும் பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் நடந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிற 2026 நீ எதிர்பார்க்க முடியாத அற்புதமான காரியங்கள், 2026 எதிர்பார்க்க முடியாத அதிசயமான காரியத்தை அவர் உங்களுக்காக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பதை விடவும் பெரிய காரியங்களை செய்வார். நான் 2 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். சோதனையின் நேரத்தில், நெருக்கத்தின் நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய 2 காரியம் தெரியுமா? முதலாவது என்ன சொன்னேன்? சந்தேகம் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு மேலே, தெய்வத்துக்கு மேலே, ஆண்டவருக்கு மேலே இருக்கிற விசுவாசத்தில் ஒரு நாளும் ஒரு காலமும் சந்தேகம் நமக்கு எழும்பிடக்கூடாது. 2வது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சோதனை வரும் பொழுதுலாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க, மனுஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டாம். பிரச்சனை வரும் பொழுதுலாம் ஆண்டவருக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து பாருங்கள். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் உங்களை அலங்கரிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார். உங்களை திக்கற்றவர்களாக விடுகிற தேவன் அல்ல, உங்களை வருகிற வருஷம் நன்மையாய் முடிசூட்டுகிற தேவனாக இருக்கிறார். சகோதரர் எபிசாம் மூலமாக பகிரப்பட்ட இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபம் தேவையா? நீங்கள் எந்த நேரத்திலும் 9952813788 என்ற எண்ணிற்கு எங்களை அழைக்கலாம். எங்கள் அதிகமான பிரசங்கங்கள் மற்றும் நேரடி ஆராதனைகளை லைவ் வர்ஷிப் காண யூடியூப் உள்ள எங்கள் சேனலை பாருங்கள். RHEMAMINISTRIESNGL. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.